2015ஆம் ஆண்டுக்குரிய 10வதுல ஏ பாட்டை பார்ப்போம். லிகன் கேள்வி. சரிதானே? நிறைய பிள்ளைகளுக்கு இஷ்யூஸ் வர்றது. ஸோ நான் இதை தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். இதில் என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் நீங்கள் கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏபிசிடி ஆகியன குரோமியத்தின் இணைப்பு சேர்வைகள் ஆகும். ஸோ ஒரு 4 சேர்வைகள் இருக்குது. ஏபிசிடி என்று சொல்லிட்டு 4 இணைப்பு சேர்வைகள் இருக்குது. அப்போ இணைப்பு சேர்வைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நமக்கு சிக்கல் அயன் என்று சொல்லி பார்த்தா பிள்ளைகள் இந்த ஒரு லிகனில் வர ஒரு இப்போ உதாரணமாக நம்ம ஒரு சிக்கல் அயனை பார்க்க போகல, நமக்கு அதில் யார் யார் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு உலோக கற்றையன் இருக்கும். இப்போ உதாரணமாக குரோமியம் என்று எடுக்க மாட்டா, குரோமியம்ங்கிற உலோக கற்றையன் இருக்கும். அதே மாதிரி அதோட சேர்ற அந்த லிகன்ஸ் இருக்கும். ஸோ உலோக கற்றையன் இருக்கும், அதோட சேர்ற அந்த லிகண்ட் இருக்கும். அது ஒன்றாவும் இருக்கலாம், 2ஆவும் இருக்கலாம், 3ஆவும் இருக்கலாம். சரிதானே? ரைட். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்ம சிக்கல் அயன் என்று சொல்லுவோம். இதில் ஒரு ஏற்றம் இருக்கும், ஒன்று கற்றயனா இருக்கும், இல்லாட்டி ஒரு அன்னயனா இருக்கும். சரிதானே? இது சிக்கல் அயன். இப்போ சிக்கல் சேர்வை என்று சொன்னால் இந்த அயனும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு சேர்வையாக இருக்கும். இப்போ உதாரணமாக இது ஒரு கற்றயன் என்று சொன்னால் இது ஒரு அன்னயனோட சேர்ந்து, உதாரணமாக ஒரு பிஆர் மைனஸோட சேர்ந்து இது ஒரு சேர்வையாக இருக்கும். இப்படி ஒரு பிஆர் அப்படிங்கிற ஒரு சேர்வையாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு சிக்கல் சேர்வைன்னு தானே சொல்லிக்கிறான். அதை நமக்கு அந்த முதலாவது அந்த விஷயத்தில் புரிஞ்சு கொள்ளணும். இது வந்துட்டு நமக்கு இப்போ இங்கே சொல்ல போகிறது சிக்கல் அயனா இல்லாட்டி வந்துட்டு சிக்கல் சேர்வையா அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரைட் தானே? சரி, ஓகே. அப்போ நமக்கு இப்போ இங்கே சிக்கல் சேர்வை அப்படின்னு சொல்லிட்டான் தானே. ஸோ ஏபிசிடி ஆகியன குரோமியத்தின் இணைப்பு சேர்வைகளாகும். அவை எண்கோளக்கேத்திர கணிதத்தை உடையன. ஸோ எண்கோளக்கேத்திர கணிதம்னா நம்ம தெரியும் எத்தனை பிணைப்பு இருக்குமென்று சொல்லிட்டு 2, 4, 6 பிணைப்பு கட்டாயம் இருக்கணும். சரிதானே? 2, 4, 6 பிணைப்பு வந்துட்டு நம்ம கட்டாயம் இருக்கணும். எண்கோளக்கேத்திர கணிதம் வரணுமாண்டா. ரைட். ஸோ இந்த கேள்விகளை ஒழுங்கா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 2-3 கேள்விகளை நம்ம விளங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சிட்டோம்னா இந்த மாதிரியான கேள்விகள் சரியான ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஓகே. ஸோ அதனுடன் அயன் பிணைப்பை கொண்ட குளோரின் அணுக்கள் 3னாலும் என்ன சொல்றாங்கன்னா எண்கோளக்கேத்திர கணிதத்துடையன எல்லா சேர்வைகளும் ஒரு குரோமியம் அயனாலும் பங்கீட்டு வலு அத்துடன் அல்லது அயன் பிணைப்பை கொண்ட குளோரின் அணுக்கள் 3னாலும் நீர் மூலக்கூறுகளாலும் ஆக்கப்பட்டுள்ளன. ஸோ என்னன்னு சொன்னால் இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்துட்டு குரோமியம் தான் வந்துட்டு இதில் கற்றயனாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குரோமியம் தான் கற்றயன். சரிதானே? ரைட். ஸோ இதுக்குள்ள இருக்கிற இந்த குளோரின்ங்கிற அந்த லிகண்ட் என்னென்ன லிகண்ட் இருக்குதுன்னு சொன்னால் குளோரினும் இருக்குது, நீரும் இருக்குது. அப்போ இதில் இருக்கிற லிகண்ட்ஸ் யார் யார்? குளோரினும் H2O. சரிதானே? ரைட். ஸோ இதில் வந்துட்டு அவன் சொல்கிறான் என்னன்னா 3 குளோரின் அணு தான் இருக்குதாம். அப்போ இதுக்குள்ள மேக்சிமம் வந்துட்டு எப்படியாண்டா 3 குளோரின் அணு தான் இருக்குதாம். இந்த குளோரின் அணு வந்துட்டு என்னன்னா பங்கீட்டு வலு பிணைப்பில் இருக்கலாமாம், இல்லாட்டி அயன் பிணைப்பில் இருக்கலாமாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒரு லிகண்டுக்குள்ள ஒரு லிகண்ட் இல்லை, ஒரு சிக்கலாயனுக்குள்ள இப்போ நான் உதாரணமாக கன்சிடர் பண்ணுறேன். ஒரு Cl2 கொண்டு வருதுன்னு வைங்க. Cl2 ஒரு H2O நமக்கு தெரியும் எண்முகி என்ற 6 பிணைப்பு இருக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு இது 4 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு சிக்கல் அயனுக்குள்ள குளோரின் இருந்துச்சுண்டா இது பங்கீட்டு வலு பிணைப்பு. சரிதானே? இதுக்குள்ளே இருந்துச்சுண்டா பங்கீட்டு வலு பிணைப்பு. சிக்கல் அயனுக்கு வெளியே இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு அயன் பிணைப்பு. சரிதானே? ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஏற்றம் ஒன்று வருது. இப்போ நான் உதாரணமாக குரோமியம் 3+ வைக்கனேன். 3+, அப்போ இங்கே இவரில் வந்துட்டு என்ன நடந்துட்டேன்டா Cl2 வந்துட்டேன்டா. இப்போ நம்ம தெரியும் இங்கே கட்டாயம் ஒரு ப்ளஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி ஆக்சியேட்டர்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். சரிதானே? இப்போ ரைட், நம்ம இங்கேயே பார்த்துட்டு போவோம் ஆக்சியேட்டர். அப்போ நான் பிறகு விளங்கப்படுத்த தேவையில்லை. உதாரணமாக நான் வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு குரோமியம் +3 சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்க நான் பிள்ளைகள். அப்போ குரோமியம் +3 பிள்ளைகள் இப்போ வழக்கம் போல தான் பிள்ளைகள் இந்த ஏற்றம் லிகண்டில் இருக்கிற ஏற்றத்தை நம்ம துணியிறேன்னு சொன்னால் எப்படி துணியிறேன்டா நமக்கு +3 தெரியும். இப்போ குரோமியத்துக்கு +3 தெரிஞ்சிட்டேன்டா இப்போ குளோரின் 2 உள்ளுக்கு இருக்கேன்டா பிள்ளைகள் Cr. இப்போ நமக்கு Clக்கு வந்துட்டு என்ன போடுற பிள்ளைகள் ஆக்சியேட்டர் -1 தானே போடுறேன். நம்ம அந்த 3வது யூனிட்ல படிச்சு இப்போ குளோரின் வந்தால் -1 போடுவோம், ஆக்சிஜன் வந்தால் -2 போடுவோம். அப்போ அது மின்னதுத்தன்மை
கூடின குறைஞ்ச ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவட இதை போடுவோம் சரிதானே. ஸோ குளோரின் ஒக்சியேற்ற எண் பிளஸ் குளோரின் ஒக்சியேற்ற எண் எக்ஸ் என்று வைப்போம். அப்போ நம்ம தெரியுமே இப்போ +3 அண்டு +3 சக இப்போ இதில் 2 தானே குளோரின் இருக்குது, 2 தர -1 நீருக்கு வந்துட்டு 0. இது ஈக்குவல் டு நமக்கு தெரியும் இதில் இருக்கிற ஏற்றம் என்ன, இந்த லிகன்ல இருக்கிற ஏற்றம் சரியா. இந்த லிகன்ல இருக்கிற ஏற்றம் தான் இந்த ஈக்குவல் பண்ணி வர்றது. ஸோ இங்கே என்ன வரப்போகுது, +3யும் -2வும் போயிடுச்சுண்டா +1 வரப்போகுது. ஆகவே இந்த லிகன்ல இருக்கிற ஏற்றம் வந்துட்டு இங்கே +1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த லிகன்ல இருக்கிற ஏற்றத்தை அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சரிதானே. ஸோ இப்போ குளோரின் ஒக்சியேற்ற எண் +3 என்று தெரியும், இது வந்துட்டு -2 அப்போ லிகன்ல இருக்கிற ஏற்றம் வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும், +1 இருக்கும். அப்படி அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஏற்றமும் நம்ம கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ரைட். இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நமக்கு இந்த குரோமியத்தில் ஒக்சியேற்ற எண்ணெய் தெரியாண்டு வைப்போமே. அப்போ இந்த குரோமியத்தில் ஒக்சியேற்ற எண்ணெய் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு வைப்போம். இப்போ லிகன்ல இருக்கிற ஏற்றம் தெரியும் +1 சொல்லிட்டு, குரோமியத்தில் ஒக்சியேற்ற எண் தெரியா அப்படி என்ன நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்டா, இது x + 2 × -1 + 0 ஈக்குவல் டு இந்த லிகன்ல இருக்கிற ஏற்றம் ஆகவே +1. ஆகவே எக்ஸ் வந்து நமக்கு என்ன வந்து கண்டுபிடிக்கலாம், +3 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டு மாதிரி லிகன்ல இருக்கிற ஏற்றத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறது தெரியணும். அதே மாதிரி மையானுடைய ஏற்றத்தை, மையானோட ஒக்சியேற்ற எண்ணையும் எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிதானே. இவ்வளோ தான் அதில் இருக்கிற விஷயம் ரைட். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நம்ம என்னத்துக்கு வந்து அதில் நீர்மூலக்குறை எண்ணிக்கை வேறுபடும். எல்லா சேர்வைகளிலும் குரோமியம் அயன் ஒரே ஒட்சியேற்ற நிலை கொண்டிருக்கும். இப்போ இங்கே குரோமியம் அயன் ஒட்சியேற்ற நிலை நமக்கு வந்துட்டு மாறல, எல்லா இடத்துலையுமே ஒரே வகையான ஒட்சியேற்ற நிலை தான் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து நான் ஆல்ரெடி என்ன சொன்னான்டா, இப்போ அந்த குளோரின் வந்துட்டு இப்படி பங்குட்டு சேர்வையாக இருக்கும், அயன் சேர்வையாக இருக்குங்கிறத பற்றி கழிச்சிட்டு வந்தோம். ஸோ இந்த லிகண்டுக்குள்ளே இருந்துச்சுண்டா பிள்ளைகள் கண்டிப்பாக அது வந்துட்டு பங்குட்டு வழி சேர்வையில் தான் இருக்கும். சாரி, லிகண்டுக்குள்ள இல்லை, இந்த சிக்கல் அயனுக்குள்ளே இருந்துச்சுண்டா கண்டிப்பாக அது வந்துட்டு பங்குட்டு வழி சேர்வை அதான் நிற்கும் சரிதானே. இப்போ இது சிக்கல் அயன். ஸோ சிக்கல் அயனுக்குள்ளே இருக்குதுண்டா பிள்ளைகள் இவர் எப்படியுமே வந்துட்டு இவரோட வந்துட்டு ஒரு ஈதற் பிணைப்புல தான் இருப்பார் சரிதானே. ஏன்டா 3D மூலகம் தானே. ஸோ 3D மூலகம்னா நிறைய வந்துட்டு இந்த வெற்று ஓபிட்டல்ஸ் காணப்படும். அப்போ அதனாடி வந்துட்டு இவர் வந்துட்டு ஈதற் பிணைப்புல தான் இருப்பார் எல்லாருமே. இப்போ H2O இந்த ஆக்சிஜன் தான் பிள்ளைகள் உண்மையாகவே ஈதற் பிணைப்பு கொடுக்கும். இந்த ஆக்சிஜன்லேருந்து வரமாய் காட்டினமாட்டா சரிதானே. ஸோ இப்படி தான் ஈதற் பிணைப்புல இருப்பார். இது வந்துட்டு என்னன்னா இந்த சிக்கல் அயனுக்குள்ள இருந்துச்சுண்டா அல்லது வெளியே இருந்துச்சுண்டா பிள்ளைகள், சிக்கல் அயனுக்கு வெளியே இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ உதாரணமாக Cl இப்படி வெளியே ஒரு ஆள் Cl- ஒரு அயன் ஒன்றிக்காருண்டா இவரோட சேர்ந்து எப்படி இருக்குமாண்டா இப்படி ஒரு சேர்வையாக மாறி இருப்பார். ஆனால் இந்த சேர்வையில் என்ன பிணைப்புண்டா அயன் பிணைப்பாக தான் நிற்கும். ஏன்னா இது ஒரு கற்றயன், இவர் ஒரு அண்ணாயன், இவர் ரெண்டு பேருமே அயன் பிணைப்பு உருவாக்குவார். அயன் பிணைப்பு இது வந்துட்டு நமக்கு தெரியும் பங்கீட்டு வலுப்பிணைப்புல இருக்கும். இந்த மாதிரி தான் 2 Cl வந்துட்டு பங்கீட்டு வலுப்பிணைப்புலையும் அயன் பிணைப்புலையும் இருக்கிறது. ஸோ இங்கே என்ன சொல்றாங்கடா, இந்த குரோமியம் அயனாலும் பங்கீட்டு வலு அல்லது அயன் பிணைப்பை கொண்ட மாதிரி வந்துட்டு அந்த Cl ஆனும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த Clங்கிற லிகண்ட் எப்படி இருக்குதுன்னா சிக்கல் அயனுக்கு உள்ளேயும் இருக்குது, வெளியே இருந்து ஒரு சிக்கல் சேர்வையாகவும் இருக்குது, ரெண்டு மாதிரியும் இருக்குதுங்கிற ஒரு ஐடியாவை சொல்ல வரான் ரைட். ஓகே, அடுத்த பார்த்தோம்னா குளோரின் அணுக்கள் 3 நீர்மூலக்கூறுகளினாலும் ஆக்கப்பட்டுள்ளன. சேர்வைகளில் நீர்மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வேறுபடும். ஓகே, அப்போ சேர்வைகளோட நீர்மூலக்கூறு எண்ணிக்கை கூடலாம் குறையலாம், ஏதோ நடக்கலாம். ஆனால் நமக்கு அந்த மொத்தமாக சேர்வையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் குளோரின் எண்ணிக்கை வந்துட்டு 3 குளோரினாக தானே இருக்கும் மொத்த சேர்வையிலையுமே. அதான் நமக்கு ஆரம்பத்திலே தந்திருக்கேன் ரைட். ஸோ எல்லா சேர்வைகளிலும் குரோமியம் அயன் ஒரே ஒட்சியேற்ற நிலையை கொண்டிருக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே இவரோட ஒட்சியேற்ற நிலை உண்டுதான். நமக்கு தெரியும் குரோமியத்துக்கு 2 வகையான ஒட்சியேற்ற நிலை தான் இருக்கலாம். ஒன்று வந்துட்டு என்ன இருக்கலாம், +2 இருக்கலாம் அல்லது வந்துட்டு +3 இருக்கலாம். 2ல் ஒன்று தான் இருக்கலாம். ஆகவே இப்போ என்ன ஒட்சியேற்ற நிலைன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ரைட். ABCD ஆகியவற்றின் சிக்கல் அயன் பகுதியில் உலோக அயனும் அதனுடன் இணைந்த லிகண்டுகளும் ஏற்றங்கள் முறையே +3 +2 +1 0 ஆகும் ரைட். அப்போ இதில் என்ன சொல்கிறான்டா, ABCD ஆகியன 4 இதையும் கண்டுபிடிச்சிக்கும், ABCD ஆகிய 4 இதையும் கண்டுபிடிச்சிக்கும். அப்போ ABCD ஆகியவற்றின் சிக்கல் அயன் பகுதியில் ஓகே, அப்போ ABCD ஃபர்ஸ்ட்டுக்கு சிக்கல் அயன் பகுதியை நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிப்போம் சரியா ரைட். அப்போ அதே பிறகு வந்துட்டு நம்ம சேர்வையை ஈஸியாக எழுதலுமா இருக்கும். ஸோ நமக்கு சிக்கல் அயன் சேர்வையில் அவன் என்ன சொல்லிக்கான், உலோகமும் அதனுடன் இணைந்த லிகண்டுகளும் இருக்கின்ற அந்த சிக்கல் அயன் பகுதியினுடைய ஏற்றங்களை தாரான் சரியா.
அந்த இதனுடைய ஏற்றங்களை தாரான். எப்படி தாரான்னு சொன்னா நமக்கு ஒன்று வந்துட்டு ஏல இருக்கின்ற அந்த சிக்கலாண்ட ஏற்றம் வந்துட்டு +3ஆம், இவரில் வந்துட்டு +2ஆம், இவரில் +1ஆம், இவரில் 0ஆம். சரிதானே? ரைட். ஸோ இப்படி நமக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா பிள்ளைகள் நமக்கு ஒவ்வொரு சிக்கலாயன் பகுதியில் இருக்கின்ற ஏற்றங்களையும் தந்திருக்கான். சரி, இது பிறகு நமக்கு என்ன சொல்றான்னு சொன்னா 0ஆகும் கேத்திரகணித சமபகுதியங்களை கவனத்தில் கொள்ள வேண்டாம் என்று சொல்றான். ஓகே, அடுத்தது இணைப்பு சேர்வைகளில் குரோமியத்தில் உச்சியேற்ற நிலை கண்டுபிடி அப்படின்னு சொல்றான். அப்ப குரோமியத்தில் உச்சியேற்ற நிலை +2 இருக்குமா அல்லது +3 இருக்குமா இந்த சேர்வையில அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றான். இப்ப நமக்கு தெரியும் ஒவ்வொரு சேர்வையிலையுமே 3 குளோரின் தான் மேக்சிமம் இருக்கலாம். 3 குளோரின் தான் மேக்சிமம் இருக்கலாம். ஸோ இதுல +3 வருகுது, இந்த இதுல வந்துட்டு +3 வருகுதுண்டா, சிக்கல் அயன்ல நமக்கு +3 வருகுதுண்டா, இவர்கிட்ட சார்ஜ் வந்துட்டு குளோரின் வந்துட்டு உண்மையாகவே 3மே உள்ளுக்கு இருக்கலாம், இல்லாட்டி வெளியே இருக்கலாம். அப்ப ஒன்று நமக்கு வந்துட்டு இப்ப குளோரின் வெளியே இருக்கணும்டா பிள்ளைகள், ஒன்று சிக்கல் அயனாக இப்படி என்ன நடந்திக்கலாமாண்டா, ஒன்று பங்கிட்டு வலுப்பிணைப்பாக உள்ளுக்கு இருந்துட்டு கொஞ்சம் சிலது வந்துட்டு வெளியே இருக்கலாம். சரிதானே? அப்ப நமக்கு இங்க ஒரு கற்றையன் ஒன்று சிக்கலாயன் கற்றையனாக இருக்குதுண்டா வெளியேயும் நமக்கு வந்துட்டு குளோரின் 1 2 வெளியேயும் இருக்கலாம், பிரச்சனை ஒன்று இல்லை. சரிதானே? அதே மாதிரி உள்ளுக்கும் இருக்கலாம். அப்ப கற்றையன் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப இங்க இவரை நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஒரு கற்றையனா, இவர் வந்துட்டு கற்றையன் இல்லை, இவர் சும்மா ஒரு சேர்வை ஒன்று தானே. அப்ப குளோரின் இங்க வெளியே இருக்க இயலுமா? வெளியே இருக்க இயலா. சரிதானே? குளோரின் இப்ப இங்க மைனஸ் வெளியே இருந்துச்சுண்டா இவரோட சேர்வை உருவாக்க இயலுமா? சேர்வை உருவாக்க இயலாது. ஆகவே அந்த 3 குளோரினுமே எங்க இருக்குமாண்டா உள்ளுக்குத்தான் இருக்கும். ஸோ Cl3 3மே உள்ளுக்குத்தான் இருக்கும். அப்ப நமக்கு தெரியும் 6 பிணைப்பு வரணும், 3 குளோரினும் உள்ளுக்குத்தான் இருக்குதுன்னு சொன்னா அப்ப இங்க H2O வந்துட்டு 3 தடவை வந்திருக்கும். சரிதானே? அப்ப 6 பிணைப்பு வரலாம். ஆகவே இப்ப நம்ம குரோமியத்தை எடுத்தோம்டா பிள்ளைகள், இப்ப நம்ம குரோமியத்தை எடுத்தோம்டா இப்ப இவரோட ஒக்சியேட்டர் என்ன கண்டுபிடிக்கலாமா இல்லையா? குரோமியத்தோட ஒக்சியேட்டர் என்ன X தானே, பிளஸ் இங்க 3 குளோரின் தானே, 3 தர -1 பிளஸ் இவருக்கு வந்துட்டு 0 தானே, ஈக்குவல் டு இப்ப இவர் 0. ஆகவே X வந்துட்டு என்ன வரப்போகுது +3. ஆகவே எல்லா சேர்வையிலுமே ஒரே ஒக்சியேற்ற நிலை தான் காட்டுது. ஆகவே இங்க இவரோட ஒக்சியேற்ற நிலை என்ன இருக்குமாண்டா +3 இருக்கு. சரியா? டிரெக்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆகவே முதலாவது குரோமியத்தோட ஒக்சியேற்ற நிலை +3. ரெண்டாவது, ஸோ இச்சேர்வைகளில் குரோமியத்தின் இலத்திரன் நிலை அமைப்பை எழுதுக. ஸோ இந்த சேர்வையில குரோமியத்தோட ஒக்சியேற்றன் +3 என்றா அப்ப இந்த சேர்வையில் இருக்கிற குரோமியம் 3+ இலத்திரன் நிலை அமைப்பு எழுதணும். என்ன நம்ம தெரியும் 1s2 2s2 2p6 3s2 3p6 4 குரோமியத்துக்கு எழுத போகல 3p6 3d5 4s1 வரும். சரிதானே? இது குரோமியத்தில். ஸோ குரோமியம் 3+ சொன்னா என்ன வரப்போ போகுது, இவரில் இந்த 1 தூக்குவோம் 0, இவரில் இருந்து நமக்கு வந்துட்டு 2 தூக்கினோம்னு சொன்னா 3d3 என்ன வந்தா. சரிதானே பிள்ளை? ஸோ நமக்கு எப்படி வரப்போகுது, இந்த மாதிரி எழுதி விட்ட மாட்டேன்னா சரி. சரிதானே? 3d3 வார மாதிரி நம்ம எழுதி விட்ட மாட்டா. சரி. ஸோ அடுத்தது நமக்கு என்ன சொல்றான், ABCD ஆகியவற்றின் கட்டமைப்பு சூத்திரங்கள் இதில் சொல்லிக்கான். சரி, இப்போ நீங்க ABCDயை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு இதுல ஒவ்வொன்றா தெளிவாக எழுதணும் கட்டாயம். சரிதானே? ஏன்டா நமக்கு வந்துட்டு இதுல ஸ்டெப்ஸ் மார்க்ஸ் மாதிரி தான் பிள்ளைகள், ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்ஸ் மார்க்ஸ் தான் போடுவான். ஸோ இங்க வந்துட்டு நம்ம டியை கண்டுபிடிச்சோம், அதுல இருந்து குரோமியத்தில் ஒக்சியேற்ற நிலையை கண்டுபிடிச்சோம், அதுல இருந்தா நம்ம ஒவ்வொரு ஆக்களையுமே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்க வந்துட்டு கட்டாயம் 3 உள்ளுக்கு 3மே உள்ளுக்கு தான் இருக்கணும். ஏன்னா வெளியே இருந்துச்சுன்னா குளோரின் வெளியே இருந்துச்சுன்னா இப்படி சேர்வை ஒன்று உருவாக்க இயலாம். சரிதானே? ஸோ கட்டாயம் 3மே உள்ளுக்கு தான் இருக்கணும். அப்போ இங்கே வந்துட்டு அயன் பிணைப்புகள் எதுவுமே இருக்காது, எல்லாமே பங்கட்டு வலு பிணைப்புல தான் நினைஞ்சிருக்கும். இங்கே +1 ஒட்சியேற்ற நிலையண்டா பிள்ளைகள், +1 ஒட்சியேற்ற நிலையண்டா. இப்போ குரோமியத்துக்கு நமக்கு தெரியும் என்ன இருந்துச்சுன்னா +3 தான் ஒக்சியேற்ற நிலை. அப்போ குரோமியத்தில் ஒக்சியேற்ற நிலை இப்போ இதில் Cl இருக்க போகிறார் எத்தனை நமக்கு தெரியா. அதே மாதிரி Cl அளவு எத்தனைங்கிறத பொறுத்து தான் இந்த H2O எத்தனை வருமாங்கிறத நம்ம தீர்மானிக்க போகிறோம். இப்போ குரோமியத்துக்கு நம்ம +3 என்று தெரியும். இப்போ Cங்கிறது இதுக்குள்ள நான் வரேன் +3 என்று தெரியும். குளோரினுக்கு வந்துட்டு எனக்கு எத்தனை தெரியுமாண்டா -1 என்று தெரியும். ஆனால் எத்தனை என்று தெரியா, எத்தனை குளோரின் இருக்குன்னு தெரியா, X டைம் குளோரின் இருக்குன்னு வைப்போம். நீருக்கு வந்துட்டு 0. இந்த இதில் இருக்கிற இந்த சிக்கல் சேர்வையிட ஏற்றம் +1. ஆகவே இப்போ நான் வந்துட்டு இந்த +3யும் +1 அங்கால போயிடுச்சுன்னு சொன்னா எனக்கு என்ன வரப்போகுதுண்டா -1
இது எத்தனை தடவை எக்ஸ் டைம் தானே, எத்தனை டைம் எனக்கு தெரியா, ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு என்ன வரப்போகுது, -2 வரப்போகுது. ஆகவே எக்ஸுங்கிறது வந்து +2 வரப்போகுது. ஆகவே இங்கே வந்துட்டு குளோரின் 2 குளோரின் இருக்கும். ஆகவே H2O 4 இருக்கும். ஆகவே இங்கே ஒரு குளோரின் எப்படி இருப்பாருன்னு சொன்னால் ஒரு சிக்கல் அயனாகத்தான் வெளியே இருப்பார். சரிதானே, சாதாரணமாக ஒரு அயனாக, ஒரு அன்னயனாக வெளியே இருப்பார். ஸோ இந்த கற்றயனும் இந்த அன்னயனும் சேர்ந்து நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு சிக்கல் சேர்வையை உருவாக்கும். ஸோ அது யாருன்னு சொன்னால் இந்த சிங்கிற சேர்வை, இவர் தான் அந்த சிங்கிற சேர்வை. ஸோ CrCl2 H2O 4 times Cl. ஸோ இதை வச்சு டைரெக்டாக நீங்கள் இப்போ இவங்கெல்லாம் அசியூம் பண்ணலாமா இல்லையா, அசியூம் பண்ணலாமா இல்லையா, அசியூம் பண்ணலாம். எப்படி அசியூம் பண்ணலாம்டா, இப்போ Cl ஒன்று வெளியே வரத்தான் போகுது. இப்போ கற்றையன் சொன்னா Cl ஒன்று வெளியே வரத்தான் போகுது. எல்லாமே இதில் கற்றையன் தானே. ஸோ Cl கட்டாயம் வெளியே வரப்போகுதுன்னா இங்கே ஒரு Cl- வெளியே வருகுதுண்டா பிள்ளைகள், அப்போ தானே சேர்வையை உருவாக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு அது அயனாவே இருந்துடுமே. ஸோ கட்டாயம் நமக்கு ஒரு சேர்வையை உருவாக்கணும்னா ஒரு அன்னயன் ஒன்று வரத்தான் போகுது. ஸோ அன்னயன் ஒன்று வரத்தான் போகுதுன்னா Cl- ஒன்று வரத்தான் போகுதுன்னா இந்த +2 என்ன செய்ய மாட்டா, அவரோட ஒரு Cl2 ஒன்று தானே போகும். ஸோ இங்கே Cl2 ஒன்று வந்திருக்கணும். அப்போ 2 Cl இங்கே வந்துட்டா இதுக்குள்ளுக்கு ஒரு Cl இருக்கும். ஆகவே H2O 5 times. அப்போ இங்கே +3 என்றாவுமே ஆகவே Clோட சேர போக்குல Cl3 தானே வரணும். ஸோ Cl3 வந்துட்டோம்டா, அப்போ 3 குளோரினுமே வெளியே வந்துட்டு அயன் பிணைப்புக்கு வந்துட்டு, ஆகவே இதுக்குள்ள யார் இருக்கிறது, H2O 6 டைம். சரியா, விளங்குதா இல்லையா, ஈஸியாக கண்டுபிடிச்சோமா இல்லையா, இதுதான் பிள்ளைகள் விஷயம். இதை நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க, இது வந்துட்டு ஈஸியான கேள்வியை வாரது பிள்ளைகள் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்டா சரி, அவ்வளோதான். சரியா, இதில் பெரிய இதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அடுத்தது வந்துட்டு என்ன பிள்ளைகள், IUPAC நேம் எழுத சொல்லியான். ஸோ IUPAC நேம் எதுக்குரியது எழுத சொல்லியான், ஏயினுடைய IUPAC நேம் எழுத சொல்லியான். ஸோ ஏயினுடைய IUPAC நேம் நம்ம எழுதினோம்னு சொன்னால் நமக்கு இப்போ இங்கே எத்தனை நீர் இருக்குது, குரோமியம் வந்துட்டு 6 இருக்குதுன்னு. ஸோ இதில் 6 குரோமியம் இல்லை, நீர் வந்துட்டு 6 இருக்குது. ஸோ இது வந்துட்டு அக்வான்னு தானே நம்ம சொல்லுவோம். சரியா, இந்த சிக்கலை எழுத போக்குள்ள இவர் அக்வான்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு எத்தனை இருக்குதாண்டா, ஹெக்ஸா 6 இருக்குது. ஸோ ஹெக்ஸா அக்வா இது வந்துட்டு என்ன அயன் வந்துட்டு குரோமியம். ஸோ இவரோட ஒக்சியேட்டர் +3, இது வந்துட்டு குளோரைடு. ஸோ அதை நம்ம எழுதி விட்டோம்டா சரி. ஸோ ஹெக்ஸா ஸ்பேஸ் விடாமல் அக்வா குரோமியம் CHRO குரோமியம், இது ஒக்சியேட்டர் நிலை என்ன +3, அடுத்தது குளோரைடு அப்படின்னு எழுதினோம்டா சரி. சரியா, ஸோ ஹெக்ஸா அக்வா குரோமியம் 3 ஒக்சியேட்டர் நிலையை போட்டு குளோரைடன் எழுதினா சரி. ஸோ நேமிங் பொதுவாக வந்துட்டு பிள்ளைகள் நான் ஹொனஸ்டாகவே சொல்கிறேன், எனக்கு நேமிங் வந்துட்டு அவ்வளோ என்ன சொல்கிறேன், அவ்வளோ விருப்பம் இல்லை. எனக்கு அதை படிப்பிக்கிறதுங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு அந்த நேமிங் மட்டும்தான் கொஞ்சம் தலைக்கு அடிச்சுட்டு இது உண்டு. ஸோ நீங்கள் தெளிவாக அவங்களோட நோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் பேசிக்காக இந்த எஸ்ஏ கேள்விகளுக்கு மட்டும் சும்மாங்கிற மாதிரி தான் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு போனேன். ஏன்டா MCQ கேள்வி இதில் வரதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்துட்டு அந்த என்ன தட்டி விடுற மெத்தட்லேயே செஞ்சு விட்டு போய்தெல்லாம், இது வராது ஸோ இதுதான் வரும்னு சொல்லிட்டு தட்டி விடுற மெத்தட்லேயே செஞ்சுட்டு போகலாம். ஸோ சம்டைம் நான் நேமிங்கில் சம்டைம்ஸ் இந்த மிஸ்டேக் விட்டாலும் நீங்கள் கொஞ்சம் நோட்ஸை கொஞ்சம் ரிஃபர் பண்ணி அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அடுத்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்டா, இப்போ ஏகமாடி ஆகியவற்றை ஒன்றிலிருந்து ஒன்று எவ்வாறு நீங்கள் வேறு தருவீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன செய்வோமாண்டா, AgNO3 நம்ம போட்டோமாண்டா, AgNO3 நம்ம போட்டோம்னு சொன்னால் நமக்கு AgCl இங்கே வீழ்படிவாகும். சரியா, ஏன்னாடா இது வந்துட்டு அயன் பிணைப்பில் தானே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு Cl- அயன் தனியாக இருக்குது, இங்கே வந்துட்டு Cr3+ இந்த சிக்கல் அயன் தனியாகவும் இருக்கும். CrH2O 6 times 3+ அயனம் தனியாக இருக்கும். AgNO3 நம்ம சேர்க்க நடக்க மாட்டோம். AgCl ஒரு கட்டத்தில் வீழ்படிவாகும், வெள்ளை நிற வீழ்படிவு பெறப்படும். ஆனால் இங்கே வந்துட்டு என்னதான் AgNO3 நீங்கள் சேர்த்தீங்கன்றாலும் இது வந்துட்டு இது கற்றயனாக அல்லது ஒரு அன்னயனாக Cl- இல்லை. இங்கே வந்துட்டு ஒரு கற்றயன் அன்னயன் சேர்வை ஒன்று இல்லை. இங்கே Cl எல்லாமே வந்துட்டு பங்குட்டு வலுப்பிணைப்பில் தான் இருக்குது. என்னதான் பங்குட்டு வலுப்பிணைப்பில் இருக்கிற ஒரு சேர்வைக்கு நீங்கள் AgNO3 சேர்த்தீங்கன்றாலும் அங்கே AgCl வீழ்படிவாகாது. ஸோ பங்குட்டு வலுப்பிணைப்பில் இருக்கிற ஒரு சேர்வையிலிருந்து அந்த Cl நம்மளால் வந்துட்டு என்ன செய்யலாம்னா பிரிச்செடுத்து AgCl வீழ்படிவாக்க முடியாது. சரிதானே, ஒரு அயன் சேர்வையில் இருக்கிற Cl- தான் நம்ம AgCl வீழ்படிவாக்கலாம். ஆகவே AgNO3 நீங்கள் போட்டிங்கன்னா முதலாவது ஏக்கு வந்துட்டு வீழ்படிவு கிடைக்கும், டிக்கு வந்துட்டு வீழ்படிவு கிடைக்காது. சரியா, அதுதானே அதில் இருக்கிற விஷயம். கடைசி கேள்வியை பார்ப்போம். கடைசி கேள்வி என்ன சொல்கிறாங்கடா, ஒட்சலேட் அயனின் கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. அதாவது ஒட்சலேட் அயன் நாம தெரியும் C2O4 2-. சரிதானே,
ஸோ ஒட்சலேட்டு அயன் மறையேற்றத்தை கொண்ட இரு ஒட்சியேற்றனூடாக குரோமியம் அயனுடன் இணைந்து எண்கோண கேத்திர அணையத்தை ஏற்படுத்துகின்றது. உதாரணமாக இப்படி இருக்கிற இந்த லிகண்டலாம் என்ன பிள்ளைகள், லிகண்டலாம் என்ன செய்வார்னா நமக்கு வந்துட்டு இரண்டு மாதிரி, இப்போ C2O4 அங்கே போகல பிள்ளைகள், சி இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு மைனஸ் வருது, இங்கே ஒரு மைனஸ் வருதுன்னு எப்போ இது ஒரு டபுள் பாண்ட் உருவாக்குது, இது ஒரு டபுள் பாண்ட் உருவாக்குது. சரிதானே? 6 2 4 6 சரிதானே? ஸோ என்னண்டா பிள்ளைகள், இப்போ இந்த இப்படியான ஆட்கள் இருக்காங்க தானே. ஸோ இப்படியான ஆட்கள் என்ன செய்வாங்கன்றா இரண்டு பிணைப்புகளை ஏற்படுத்தி நமக்கு வந்துட்டு என்ன செய்வாங்க என்று சொன்னால், ஒரு குரோமியம் அயனிக்கான குரோமியம் 3+, இவருக்கு வந்துட்டு உண்மையாகவே என்ன செய்யணும்டா எண்கோண கேத்திர கணித வடிவத்தான் உருவாக்குறாருண்டா பிள்ளைகள். அதில் நமக்கு என்ன சொல்லிக்கிறான்டா, ஒட்சலேற்ற அயன் மறையேற்றத்தை கொண்ட ஒரு ஆக்சிஜன் ஊடாக குரோமியம் அயனுடன் இணைந்து எண்கோண கேத்திர கணிதத்தை கொண்ட ஈஎனும் சிக்கல் அயன் பகுதியை உருவாக்குகின்றது. ஈஎன் கட்டமைப்பு சூத்திரத்தை தருக அப்படின்னு சொல்லிக்கார். ஸோ குரோமியம் 3+ இப்போ எண்கோண கேத்திர கணிதத்தான் உருவாக்க போகுதுண்டா பிள்ளைகள். இவர் என்ன செய்வார்னா, இங்கே ஒரு ஈதற்பிணைப்பை கொடுப்பார், இங்கே தனிச்சோடி ஒரு ஈதற்பிணைப்பை கொடுப்பார், இந்த தனிச்சோடு ஒரு ஈதற்பிணைப்பு கொடுப்பார். ஸோ சில லிகண்டுகள் இருக்குதுன்னு என்றால் இரண்டு ஈதற்பிணைப்புகளை கொடுக்கும். ஒரு சில லிகண்டுகள் தான் என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு ஈதற்பிணைப்பை கொடுக்குறாங்க. இந்த CL- போன்றாக்கள் அது வந்து நம்ம வந்துட்டு பார்க்குறதுல இந்த CN- பார்த்தோம்டா, CN- போன்றாக்கள் அது வந்துட்டு இதில் இருந்து தான் கொடுப்பாரு. ஸோ இப்படி கொடுக்குறது சரியா. அதே மாதிரி BR- இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா ஒரு ஈதற்பிணைப்பு தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்படியான ஆக்கள் சில ஆக்கள் இருக்காங்க. சில ஆக்கள் வந்துட்டு இந்த NH2 CH2 NH2 வந்துச்சுண்டா இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கண்டா இரண்டு ஈதற்பிணைப்புகளை கொடுக்கக்கூடிய ஆக்கள். ஸோ இவர்களும் இரண்டு ஈதற்பிணைப்புகளை தோற்றுவிக்கக்கூடிய ஆக்கள். ஸோ நமக்கு என்ன நடக்குமாண்டா, C2O4 ஸோ இரண்டு ஈதற்பிணைப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மையுடையது. ஸோ நமக்கு இப்போ இங்கே நடக்குமாண்டா, இங்கே CC இங்கே ஒரு ஆக்சிஜன், அதை இப்படி வரைவாங்க, CC இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். ஸோ இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு மைனஸ். அப்போ இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா CC இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். ஸோ இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். ஸோ நமக்கு இப்போ என்ன நடக்குமாண்டுச்சுன்னா, இவர் ஒரு ஈதற்பிணைப்பு கொடுப்பார், இவர் ஒரு ஈதற்பிணைப்பு கொடுப்பார், ஸோ இவர் ஒரு ஈதற்பிணைப்பு கொடுப்பார். இந்த தனிச்சோடியில் வந்து கொடுக்குற மாதிரி காட்டினோம்னா சரி, இந்த மைனஸ் இங்கே போட்டோம்னா சரி. ஸோ இப்போ டோட்டலாக நம்ம பார்க்க போக்குள்ள 3 இதை கொடுத்தீங்க தானே பிள்ளை. ஸோ சரிதானே, இதில் கட்டமைப்பு சூத்திரம் வரைய போக்குள்ள நம்ம தனிச்சோடியில் காட்டணும். ஆனால் அடுத்த விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, இந்த ஈதற்பிணைப்பை நம்ம வந்துட்டு காட்டணுமெண்டு இல்லை. சரிதானே, நம்ம இதை தெளிவாக நம்ம வரைஞ்சோம்டா சரிதானே. இப்போ CR சரியா சென்டருக்கு போடுவோம். ஸோ நம்ம கட்டாயம் ஈதற்பிணைப்பை வந்துட்டு என்னடா இப்படி வந்து குறிச்சு காட்ட போப்படா, அம்புக்குறி மாதிரி குறிச்சு காட்ட போப்படா. ஸோ சும்மா பிணைப்பு மாதிரி காட்டணும்டா. 6 பிணைப்பு வர மாதிரி காட்டணும்டா. சரி சரிதானே. ஆக்சிஜன், ஸோ இங்கே ஒரு தனிச்சோடி போயிடும், இங்கே ஒரு தனிச்சோடி போயிடும், இங்கே ஒரு தனிச்சோடி போயிடும். ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன் சரியா. 2 4 6 பிணைப்புகள் வரை இதுதானே. ஓகே, ஸோ இது டோட்டலாக நமக்கு வந்து என்ன வரப்போகுது, இங்கே 3- வரப்போகுதுன்னு. ஸோ எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்க? இப்போ இதில் வந்துட்டு ஏற்றம் என்ன வரப்போகுதுங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம தெரியும் மின்னெதிர்த்தன்மை கூடின ஆளுக்கு ஒரு மைனஸ் ஒன்று கொடுக்கலாம், டெல்டா மைனஸ். ஸோ இவரில் ஒரு டெல்டா ப்ளஸ். ஸோ இப்படி 6 பிணைப்பால் 6 டெல்டா ப்ளஸ் வரும், 6 ப்ளஸ் வரும். ஏன்னா ஸோ 6+ ஆனால் நமக்கு தெரியும் குரோமியத்துக்கு 3+ தான் வரணும். 6+ வந்திருக்குதுன்னா அப்போ இங்கே ஒரு 3- வரணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு சும்மா நார்மலாக தெரியும்.
சரிதானே. ஸோ அப்போ இவர் ஆக்சிஜேற்ற நிலையை கால்குலேட் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்துட்டு என்ன இது வரணுங்கிறத போட்டோம்னா சரி, என்ன நம்ம தெரியும் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் குரோமியத்துக்கு +3 தான் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 6+ வருது அந்த ஆக்சிஜேற்ற நிலை, அப்போ +3 வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த லிகண்டில் நம்ம வந்துட்டு இத்தனை மைனஸுங்கிறத கொடுத்துட்டோம்டா சரி, சரிதானே. ஆனால் நமக்கு என்னடா பிள்ளைகள் இங்கே வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க சிக்கலான்பதியை உருவாகிறது ஈயின் கட்டமைப்பு சூத்திரத்தை எழுதுக. இப்போ இது வந்துட்டு நம்ம என்னென்னா ஈயினுடைய கட்டமைப்பை வரைஞ்சிக்கோம். ஸோ கட்டமைப்பு சூத்திரத்தை எழுத போகக்குள்ள இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அதில் OXங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. இப்போ இவருக்கு பதிலாக OX என்று நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? CROX அப்படியே டோட்டலாக எத்தனை மைனஸ் 3 மைனஸ். ஸோ CROX எத்தனை OX 3 தானே. ஸோ OX thrice 3 மைனஸ் அப்படின்னு எழுதிவிட்டோம்னா சரி. ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு கட்டமைப்பு சூத்திரமாக வரப்போகுது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம இதனுடைய பி பார்ட்டை பார்ப்போம் இல்லையா. ஸோ பி பார்ட் கேள்வியை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கேள்வியாக வந்துருக்குது. இப்போ நம்ம இதில் ஒரு ஈஸியான ஒரு கேள்வி தான் பிள்ளைகள். இது வந்துட்டு நார்மலாக நம்ம பார்ப்போம். ஸோ என்ன சொல்லிக்கிறாங்க ஏன்டா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரினாலே நார்மலாக ஈஸியாக தான் நெய்யும். 25°C தொடராக இணைக்கப்பட்டுள்ள 2 மின்னிரசாயன கலங்கள் கீழே உருவில் காட்டப்பட்டுள்ளன. ஸோ 2 மின்னிரசாயன கலங்களை நம்ம காட்டிக்கிறாங்க. அதில் வந்துட்டு என்னென்ன இருக்குதுண்டா M12+ இருக்குது, M22+ அக்வஸ் இருக்குது, திருப்பி ஒரு M22+, அதுக்கு பிறகு M32+ அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடரான ஒரு இணைப்பு ஒன்று நமக்கு இருக்குது. ரைட். ஸோ இப்போ நம்ம இதை பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு டைரெக்டாக இதில் ஒவ்வொரு அரைக்கலங்களினுடைய நமக்கு மின்வாய் அழுத்த பெருமானங்களும் தந்திருக்காங்க. சரிதானே. ரைட். இப்போ நம்ம கேள்வியை வாசிப்போம். ஸோ தொடராக இணைக்கப்பட்டுள்ள 2 மின்னிரசாயன கலங்கள் கீழே உருவில் காட்டப்பட்டுள்ளன. M1, M2, M3 ஆகிய உலோகங்கள் முறையே அவற்றின் அயன் நீர்க்கரைசல்களான M12+, அடுத்தது M22+, M32+ ஆகியவற்றுள் அமர்த்தி வைக்கப்பட்டுள்ளன. எல்லா கரைசல்களினதும் செறிவு 1 மூல் DM-3 ஆகும். அப்போ இவ எல்லா ஆக்களினுடைய செறிவும் வந்துட்டு என்னன்னு சொல்றான்? 1 மூல் DM-3 தான் சொல்றான். ஸோ இவனுடைய செறிவும் வந்துட்டு 1 மூல் DM-3 அப்படின்னு சொல்றான். ஸோ எல்லா கரைசல்களுடைய செறிவும் 1 மூல் DM-3 ஆகும். ஸோ M1, M3 ஆகிய உலோகங்களின் நியம மின்வாய் அழுத்தங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ஸோ M1, M3 நியம மின்வாய் அழுத்தங்களை கீழே தந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ அப்போ அதில் இதை வந்துட்டு ஊடுபோடும் மென் செவ்வாழை பிரிச்சிருக்காங்க. ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் வச்சிருக்காங்க, அழுத்தமானி ஒன்று வச்சு அளந்துக்கிறாங்க. இப்போ இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு களத்தினதும் அனோட்டு கதோட்டு என்பவற்றை காரணங்களை தந்து இனங்காண்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு களத்தினதும் இப்போ இது ஒரு களம் சரிதானே பிள்ளைகள். ஸோ இது ஒரு களம். ஸோ இந்த 2 களத்தையும் வந்துட்டு என்ன செஞ்சிக்காங்கன்னா தொடராக இணைச்சு விட்டிக்காங்க. சரியா. அப்போ இதில் வந்துட்டு நமக்கு தெரியும் M12+ M1 வந்துட்டு -2.36. அதே மாதிரி M32+ இவர் வந்துட்டு +0.24 அப்படின்னு 34 அப்படின்னு சொல்லிக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் M1க்கும் M3க்கும் இடையில கனெக்ஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குதுன்னு. M1க்கும் M3க்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன் இங்கே இருக்குது. ரைட்டா. இங்கே தான் இவர் 2 பேரோட கனெக்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் பார்க்க போகக்குள்ள எனக்கு டைரெக்டாக சொல்ல இயலுமா இல்லையா பிள்ளைகள்? இவருக்கு தான் மின்வாய் அழுத்த பெருமானம் கூட அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். ஸோ ஒரு மின்வாய் அழுத்த பெருமானம் கூட என்று சொன்னா பிள்ளைகள் நமக்கு தெரியும் தொடரான இணைப்பண்டா எப்படி பிள்ளைகள் இணையும்? ஒன்று கத்தோட், அடுத்தது அனோட், அடுத்தது கத்தோட், அடுத்தது அனோட், இப்படித்தானே பிள்ளைகள் வந்துட்டு இணையிற. சரியா. ஸோ கேத்தோட் அனோட் இப்படித்தானே பிள்ளைகள் தொடரான இணைப்பு. எப்பயுமே வந்துட்டு கேத்தோட நம்ம அடுத்தது அனோடோட தான் ஒரு அனோட வந்துட்டு கேத்தோட தான் இணைப்போம். சரிதானே. இப்படித்தான் போகும். சரிதான். தொடரான இணைப்புகள் இப்படித்தானே வரும். சரியா. ரைட். அப்போ இப்போ நமக்கு தெரியும் இவங்க 2 பேரையும் M1ஐயும் M3ஐயும் கம்பேர் பண்ண மாட்டா இப்போ யாரு கேத்தோட் யார் அனோடுன்னு நமக்கு டைரெக்டாக சொல்லலாம். ஸோ இவர் தான் வந்துட்டு இங்கே அனோடாக இருக்க போகிறார். ஸோ இவருக்கு மைனஸ்ன்னு சொல்ல மாட்டா. அப்போ கண்டிப்பாக இவர் தான் கேத்தோடாக இருக்கணும், இவர் ப்ளஸ்ஸாக இருப்பார். ஸோ இவர் மைனஸ் அனோடண்டா அப்போ இந்த செல்லை மட்டும் நான் கன்சிடர் பண்ணண்டா, இந்த செல்லை நான் கன்சிடர் பண்ணண்டா இவர் மைனஸ்ண்டா கண்டிப்பாக இவர் ப்ளஸ். ஸோ ஒரு பெட்ரியில் நம்ம தெரியும் இவர் மைனஸ் இவர் ப்ளஸ். அப்போ இவர் தொடுக்கப்படுறான்னா கண்டிப்பாக இவர் தான் மைனஸாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு பெட்ரி தொடுக்கப்பட போகல மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தான் தொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு சரியாக இருக்கும், இலத்திரன் பரிமாற்றமும் சரியாக இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு களத்தினதும் அனோட்டு கதோட்டு என்பவற்றை காரணங்களை தந்து இனங்கான சொல்லியான். ஸோ
களம் ஒன்றை நான் சொன்னேன்டா இவர் தான் செல் ஒன், இவர் செல் 2, சரிதானே? ஸோ இப்போ இதை நான் கன்சிடர் பண்ண போகல பிள்ளைகள், இதை நான் கன்சிடர் பண்ண போகல. எனக்கு தெரியும் அனோட் யாருன்னு சொல்லிட்டு M1 இவர் தான் அனோட். காரணம் என்ன சொன்னால் அவரோட மின்வய அழுத்த பெருமானம் வந்துட்டு என்ன சொன்னால் -2.36 வோல்டேஜாக இருக்குது. அப்போ அது வந்துட்டு நமக்கு எப்படியுமே ஒரு அனோடாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு வகையிலையும் இதை வந்துட்டு நம்ம சொல்லலாம் பிள்ளைகள். அப்போ இலத்திரன் ஓட்ட திசையன் ஒன்று தந்திருக்கானா இல்லையா, அதை வச்சு நீங்க சொல்லலாம். இலத்திரன் ஓட்டத்தை செய்யும் வச்சு நீங்க சொல்லலாம். என்னண்டா இந்த அம்புக்குறிகளை பாருங்க, இந்த அம்புக்குறிகளை பார்த்தாலும் நீங்க சொல்லலாம். ஏண்டா இலத்திரன் ஓட்டம் நமக்கு தெரியும் என்னண்டா ஒரு அனோட்ல இருந்து தான் கத்தோட்டம் நோக்கி போகும். இலத்திரன் ஓட்டம் வந்து எப்பயுமே ஒரு அனோட் பேட்டரியில அனோட்ல இருந்தான் ஒரு கத்தோட்டம் நோக்கி போகும், சரிதானே? ஆகவே எப்பயுமே வந்துட்டு இலத்திரன் ஓட்ட பெருமானம் அனோட்ல இருந்து கத்தோட்ட நோக்கி போகுதுன்னு சொன்னா நமக்கு தெரியும் என்ன சொன்னா அப்ப இவர் தான் அனோடாக இருப்பார், இவர் தான் கேத்தோடா, கண்டிப்பா இவர் கேத்தோடாக இருப்பார். ஸோ இந்த பேட்டரியில, சரிதானே பிள்ளை? ஆகவே இவர் அனோடு சொன்னா இவர் கத்தோடாக இருக்கும். அதே மாதிரி இவர் கத்தோடு சொன்னா கண்டிப்பா இவர் இந்த பேட்டரியில அனோடாக இருந்திருக்கணும், இவர் கத்தோடாக இருந்திருக்கணும். ஸோ டிரெக்டாக நம்ம சொல்லிடலாம் என்ன பிள்ளை. ஸோ பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இலத்திரன் நமக்கு வந்துட்டு M1ல இருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம M1 வந்துட்டு ஒரு அனோடு அப்படின்ட்டு டிரெக்டாகவே சொல்லிட்டு எழுமாய்க்கும். அப்போ M1 அனோடாக இருக்கிறோம்னா அவரோட சேர்ந்திருக்கிறவர் M2ங்கிறவர் கத்தோடாகத்தான் இருப்பார். அதே மாதிரி M3ங்கிறது இலத்திரனை ஏற்றுக்கொள்ளுதுன்னு சொன்னால் அப்போ அவர் வந்துட்டு ஒரு கத்தோடாக இருக்கணும். அப்போ அவரோட இருக்கிறவர் ஒரு அனோடாகத்தான் இருப்பாருன்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு இதை வச்சும் சொல்லலாம். அல்லது நீங்கள் இந்த பெருமானத்தை வச்சும் சொல்லிடலாம், எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ தொடர்ச்சியாக நம்ம அடுத்ததை பார்ப்போம். ஒவ்வொரு களத்தின் அனோட்டிலும் கதோட்டிலும் நடைபெறும் தாக்கங்களை எழுத சொல்லியான். ஸோ கேத்தோட்ல என்ன தாக்கம் நடக்கும், அனோட்ல என்ன தாக்கம் நடக்கும். ஸோ செல் 1ல நடக்கும். ஸோ செல் 1ல ஒவ்வொரு களத்தின் அனோட்டிலும் கத்தோட்டிலும் நடைபெறும். ஸோ செல் 1லையும் நம்ம எழுதணும், செல் 2லையும் நம்ம எழுதணும், ரெண்டுக்குமே நம்ம எழுதணும், சரிதானே? ஸோ இப்போ செல் 1 நான் கன்சிடர் பண்ணான்னு சொன்னால் எனக்கு என்ன நடக்கும்டா M1 இலத்திரன் இழக்கிற மாதிரி தானே பிள்ளைகள் எழுதணும். ஸோ M1 சோலிட் இவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் M1 2+ஆக 2 இலத்திரன் அப்படின்னு தான் போவார் அக்வஸ். ஸோ இலத்திரனை இவர் வந்துட்டு என்ன அனோட்ல நடக்கிற தாக்கம், இந்த அனோடு வந்துட்டு இலத்திரனை இழக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி கேத்தோட்ல நடக்கிற தாக்கம் எப்படி இருக்குமாண்டா, கேத்தோட் தாக்கம் நமக்கு எப்படி இருக்குமாண்டா M2 2+ 2 இலத்திரன் அக்வஸ், இலத்திரனை ஏற்கிற மாதிரி தானே வரணும். அப்போ M2 சொலிடாக போகிற மாதிரி வரணும், சரிதானே? இந்த 2 இலத்திரனை பெற்று சொலிடாக போகிற மாதிரி. செல் 2ல பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்துட்டு அனோடு யாருண்டா M2 தானே பிள்ளைகள். ஸோ M2 சொலிட் வந்துட்டு 2 இலத்திரனை இழந்து M2 2+ அக்வஸ் சக 2 இலத்திரன். அதே மாதிரி வந்துட்டு M3 2+ வந்துட்டு அக்வஸ் 2 இலத்திரனை பெற்று நமக்கு வந்துட்டு M3 சொலிடாக போகிற மாதிரி வந்திருக்கணும். ஸோ இது வந்துட்டு செல் 1 செல் 2 ரெண்டுலையுமே நடக்கிற தாக்கங்கள்ல இதாக இருக்கு நமக்கு, சரிதானே? ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன சொல்றோம்னா நமக்கு வந்துட்டு வோல்ட்டுமானியினுடைய வாசிப்பு வோல்ட்டுமானியினுடைய வாசிப்பை நம்மகிட்ட கேட்குறான், சரியா? ஸோ நமக்கு ரெண்டாவது கொஸ்டின்ல என்ன பிள்ளைகள் நமக்கு நார்மலா தெரியும் தானே பிள்ளைகள், அனோட்ல எப்பயுமே இலத்திரனை இழக்கிற மாதிரி தாக்கம் நடக்கும், கேத்தோட்ல எப்பயுமே இலத்திரனை ஏற்கிற மாதிரி தாக்கம் நடக்கும், சரிதானே? அப்ப இங்கேயும் அனோட்ல இலத்திரனை இழக்கிற மாதிரி ஏற்கிற மாதிரி தாக்கங்கள் எழுதி கொண்டோம்னா சரி, ஈஸியான சிம்பிளான விஷயம், பேசிக்கான தியரி தான். அதனால தான் பெருசாக நான் அதில் ஒவ்வொரு மெனக்கடலை. பட் உங்களுக்கு எதுவும் தெரியாதுச்சுன்னா என்னோட டைரெக்டாக கேளுங்க. அடுத்தது வந்துட்டு பொட்டன்ஷியல் மீட்டரோட வாசிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்க. ஸோ நமக்கு தெரியும் என்ன சொன்னால் பொட்டன்ஷியல் மீட்டரோட அந்த வாசிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அந்த பிங்கிறதுக்குரிய அந்த இதை வந்துட்டு நம்ம என்ன எழுதலாமாண்டா இந்த 2 மின்வாய் அழுத்தங்களுக்கு இடையிலான அந்த வித்தியாசமாக கருதலாம் தானே பிள்ளை. ஸோ 2 மின்வாய் அழுத்தங்களுக்கு இடையிலான வித்தியாசமாக கருதலாம். வேண்டாம் அதைத்தானே நமக்கு மின் அழுத்தம் என்று சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன என்று சொல்லலாம் என்று சொன்னால் E0 M3 3+M3 சொலிட்ல இருந்து கழிக்கணும் E0 M1 2+M1 சொலிட கழிச்சா சரிதானே பிள்ளை. ஸோ M3 2+M3 சொலிடுங்கிறது அதனுடைய அழுத்த பெருமானம் 0.34 மைனஸ்
இன்டு இவருடைய மின்வெளி அழுத்த பெருமானம் என்ன -2.36 தானே. ஸோ ரெண்டையுமே நம்ம சம் பண்ணி விட்டோம்டா. ஏன்டா மின்வெளி அழுத்த பெருமானம் எப்பயுமே ப்ளஸ்ல தான் வரப்போகுது. ஸோ நமக்கு இங்கே வந்துட்டு என்ன இன்டு பெருக்க போகல 2.7 வரணும் என்ன 2.7. ஸோ 2.7 வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சரி சரியா. அல்லது வந்துட்டு நீங்கள் எழுதுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு பிள்ளைகள். நீங்கள் எப்படி எழுதலாம், அல்லது இதுக்கு முதல் வந்துட்டு நீங்கள் அந்த பி அழுத்தத்தை நீங்கள் இன்னொரு வாயில் சொல்லலாம். எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு செல் 1ல் இருக்கிறாள், செல் 1லேருந்து கழிக்கணும். நோட் செல் 2ல் இருக்கிற இதை வந்துட்டு நீங்கள் கழிச்சு விட்டீங்கன்னாலும் சரி சரியா. ஸோ செல் 1 நோட்லேருந்து செல் 2 நோட்டை கழிச்சு விட்டீங்கனாலும் சரி. நமக்கு சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி எழுதி காட்டினீங்கனாலும் சரி. ஏன்னா இவர் 2 பேருக்கு இடையில் இருக்கிற அழுத்த வித்தியாசம் தானே. ஸோ இவருக்கும் இடையில் இருக்கிற அழுத்த வித்தியாசம். ஸோ நம்ம சிம்பிளாக வந்துட்டு இவரோட அழுத்தத்திலிருந்து அதாவது வழக்கமாக நம்ம என்ன செய்கிற வோல்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு நோட் கேத்தோட் மைனஸ் நோட் அனோடுன்னு தான் போடுவோம். ஸோ கேத்தோட்லேருந்து அனோட கழிச்சு விட்டீங்கன்னா சரி சரியா. அதுதான் நமக்கு நடக்க போகிறது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 2.7 வோல்டேஜ் அப்படின்ற மாதிரி வரப்போகுது. அடுத்து நமக்கு என்ன சொல்லிக்கிறான், வோல்ட்டுமானி வாசிப்பை கணிக்க சொல்லிக்கான். ஓகே, அடுத்து களம் ஒன்றில் மின்னியக்க விசை நோட் செல் 1 ஆனது 1.6 வோல்டேஜ் என காணப்பட்டது. அப்போ M22 + M2 சொல்லிட்டு நியம மின்வெளி அழுத்த பெருமானத்தை கணிக்க. அப்போ செல் 1 இப்போ பார்க்காங்களாம், தனியாக செல் 1 மட்டும் வோல்ட்டுமானியை வச்சு அளந்து பார்க்க போகல அவட மின்னியக்க விசை பெருமானம் வந்துட்டு 1.6 வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ M22 + M2 நியம மின்வெளி அழுத்தத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறான். அப்போ நோட் செல் 1 வந்துட்டு நமக்கு தெரியும் என்னடா 1.6 வோல்டேஜ். இது வந்துட்டு எதுக்கு ஈக்குவல் ஆகிக்கும், நோட் கேத்தோட் மைனஸ் நோட் அனோடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நோட் கேத்தோட் நமக்கு தெரியும் யார், அவர் தான் M22 + M2. அதே மாதிரி எக்வஸ் இன்னைக்கு சொல்லிட்டு போட்டுக்கொள்ளுங்க. நோட் அனோட் நமக்கு தெரியும் என்னடா M12 + எக்வஸ் M1 சொல்லி சரிதானே. இது 1.6. ஸோ இந்த 1.6ங்கிறது வந்துட்டு இந்த அழுத்தம் நமக்கு என்ன என்று சொல்லி தெரியாதானே. நோட் M22 + இவர் தானே நம்ம கண்டுபிடிக்கணும் மைனஸ். அப்போ இவரோட மின்வெளி அழுத்த பெருமானம் தெரியும் நமக்கு -2.36 வோல்டேஜ் அப்படின்னு தெரியும் சரியா. ஆகவே இது ஒரு 1.6 ஈக்குவல் இது வந்துட்டு நான் எக்ஸ்எண்ட் வைக்கிறேன், திருப்பி எழுதிட்டீங்களா. பட் நீங்கள் கட்டாயம் எழுதணுமா, எக்ஸ்எண்ட் எடுக்கக்கூட திருப்பி நீங்கள் கட்டாயம் எழுதணும். ப்ளஸ் 2.36 சொன்னால் இப்போ நீங்கள் எக்ஸை டைரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா 1.6 போயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு 1.16 வோல்டேஜ் அப்படின்னு வருமா, மைனஸில் வரணுமே மைனஸில். ஸோ இது 16 இல்லை 60 சொன்னால் அங்கே மைனஸ்லேருந்து கழிக்க போனால் 1.6 இதில் 0.4 போட்டால் 2 வரும், 0.7 -0.76 வரும் சரியா. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு -0.76 வோல்டேஜ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்து வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, களம் 2 மின்னியக்க விசை பெருமானத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த களம் 2 மின்னியக்க விசை பெருமானத்தை நம்ம இப்போ டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஏன்டா நமக்கு இப்போ M22 + தெரியும், M32 + தெரியும். ஸோ இப்போ நோட் என்ன சொல்கிற, நோட் செல் 2 வந்துட்டு நோட் கேத்தோட் மைனஸ் நோட் அனோட் சரிதானே. ஸோ இப்போ கேத்தோட் நமக்கு தெரியும் என்ன என்று சொல்லிட்டு நோட் கேத்தோட நம்ம வந்துட்டு இங்கே கெஸ் பண்ணியிருந்தோம் M32 என்று சொல்லிட்டு. ஸோ M32 + M3 போகிறது எக்வஸ் கட்டாயம் சொல்லிட்டு எழுதி கொள்ளுங்க பௌதிக நிலை. இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்குது. ஸோ நோட் இங்கே வந்துட்டு அனோடுன்னு வரப்போக்குள்ள அனோட் நமக்கு யாருன்னு சொன்னால் M22 + எக்வஸ் M2 சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வரப்போகுது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இவரினுடைய மின்வெளி அழுத்த பெருமானம் நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு 0.34 மைனஸ் இவர் -0.76 தான் நம்ம கண்டுபிடிச்சோம் என்ன. ஸோ 76. ஸோ கூட்டின மாட்டா 0.34 + 0.76. ஸோ டோட்டல் 6 10 செயல்பட்ட 1 மிச்சம் 7 3 10 11 1.1 வோல்டேஜ் அப்படின்ற மாதிரி வரப்போகுது சரியா. ஸோ களம் 2 மின்னியக்க விசை 1.1 வோல்டேஜ் அப்படின்ற மாதிரி வரப்போகுது சரியா. ஸோ அப்போ அது நமக்கு வந்துட்டு ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தது ஆறாவது என்ன சொல்கிறான், இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள், நம்ம தெரிஞ்ச நார்மலான பேசிக்கான தியரியை வச்சு செய்கிற விஷயங்கள், பெரிய ஒரு தலையை புழக்கிற விஷயம் இல்லை. சிம்பிளான பேசிக்கான தியரிகள் தெரிஞ்சாலும் சரி. சம்டைம் அப்படி தியரி தெரியாதாக்கள் வந்துட்டு என்ன செய்யலாம், தாராளமாக என்னோட தியரி கிளாஸ் இருக்கு எடுத்து படிக்கணுமா இருக்கும் சரியா.
ஸோ அடுத்தது நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, மேற்படி தொகுதிக்கு மேலதிகமாக ஒரு M4 உலோகமும் M4 2+ கரைசலும் மாத்திரம் நமக்கு தரப்பட்டிருப்பேன். M4 2+ M4வின் பெருமானத்தை துணிவதற்கான ஒரு பரிசோதனை முறையை சுருக்கமாக தெரிவிக்க அப்படின்னு சொல்றான். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு வேணா M4 கரைசலுங்கிற ஒரு ஆள் மட்டும்தான் தரப்பட்டிருக்குதான். அப்ப M4 2+ M4குரிய மின்னியக்க விசை பெருமானத்தை நீங்க இப்ப எப்படி துணிவீங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்கான். அதைத்தான் பிள்ளைகள் நம்ம ஏற்கனவே மேலையும் செஞ்சிருக்கோம். என்ன செஞ்சிருக்கோம்? M2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் தானே பிள்ளைகள். M2 கண்டுபிடிச்ச மாதிரி இப்ப நம்ம M4வையும் நம்ம ஈஸியா இதை பயன்படுத்தியே கண்டுபிடிக்கலாம். இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா, இப்ப நமக்கு வந்துட்டு என்ன நடந்திக்குது, ஒரு செல் ஒன்று நம்ம தந்திக்கான், சரிதானே? ஸோ செல் ஒன்று தரப்போக்குள்ள பிள்ளைகள் இங்க ஒரு நான் அதை வரைகிறேன், சரியா? ஒரு ரஃபா வரைகிறேன், சரியா? அப்போ இவ கனெக்ட் பண்ணிக்க, இங்கே வந்துட்டு இது ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கு, இது இதை கனெக்ட் பண்ணிக்க, சரிதானே? இப்போ நமக்கு வந்துட்டு இவர் M1 நமக்கு தெரியும் தானே, M1 நமக்கு தெரியும், M3 நமக்கு தெரியும், சரியா? M1 நியம M1 அரைக்களத்துக்கான மின்னியக்க விசை பெருமானம் தெரியும், M3க்கான மின்னியக்க விசை பெருமானமும் தெரியும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே M2 நம்ம கண்டுபிடிச்சிருந்தானே, M2 நம்ம கண்டுபிடிச்சிருந்தானே. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்யலாமான்னு சொன்னா, M4ங்கிற ஒரு ஆள் இருக்கார், சரியா? M4 அவரை நமக்கு தெரியாதே, M4 2+ M4 ஒரு ஆள் இருக்கார், சரிதானே? இப்போ நம்ம என்ன செய்யலாமான்னு சொன்னா, இப்போ பிள்ளைகள் இது வெரி சிம்பிள் தானே பிள்ளைகள். நமக்கு தெரியுமே என்னடா, ஆரம்பத்தில் M1க்கும் M3க்கும் இடையில இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை தான் யார் தருவானா, இந்த பொட்டன்ஷியல் மீட்டரை தருவான்னு தெரியும், சரிதானே? அதான் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி அளந்திருந்தோம். ஏன்னா நம்ம அந்த வந்துட்டு நமக்கு M3 இங்கே தந்திருந்தான், M1 தந்திருந்தான், சரிதானே? அப்போ நம்ம இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் டிஃப்ரென்ஸ் அளந்திருந்தோம். இப்போ நமக்கு இதே செட்டப் அப்படியோ தாரான், இதோட M4ங்கிற ஒரு ஆளையும் தாரான், M4 2+ M4 சொல்லிடையும் தாரான். ஆகவே இப்போ நம்ம பொட்டன்ஷியல் மீட்டர் நமக்கு ஆல்ரெடி இருக்கு, M1 நமக்கு தெரியும். அப்போ இப்போ M4 மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யலாம், இந்த M3யை தூக்கி போட்டு இந்த M3 இருக்கிற இடத்துல நம்ம வந்துட்டு M4 வச்ச மாட்டா, சரிதானே பிள்ளைகள்? M4 இன்னைக்கு வச்ச மாட்டேச்சுன்னா, சரிதானே? ஸோ இந்த பொட்டன்ஷியல் மீட்டரில் இந்த ரெண்டு பேருக்கு முடியல இருக்கிற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கலாமா? இல்லை, கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்ச மாட்டா ஈஸியாக நம்ம அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதலாம், பொட்டன்ஷியல் மீட்டர் ஈக்குவேஷன் E0 கேத்தோட் மைனஸ் ஆனோட். நம்ம தெரியும் இவர் வந்து இப்போ யாரு கேத்தோடுங்கிறத கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு. இப்போ சம்டைம் இவர் வந்துட்டு அவரோட கூட இருந்துருமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வர சான்ஸ். ஆனால் நமக்கு மேற்குறிப்பிட்ட அந்த தொகுதியை வச்சு தான் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுனாடி நம்ம என்ன செய்யலாம், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, இந்த M4 M3க்கு பதிலாக M4 ரிப்ளேஸ் பண்ணுறது. ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு என்ன வரப்போ போகுது, M4 2+ M4 solid மைனஸ். அப்போ E0 கேத்தோட் மைனஸ் அனோட் மாதிரி தான் பிள்ளைகள். E0 வந்துட்டு அனோட் வந்து நமக்கு இப்போ இங்கே என்ன ஆகி போகுது, M1 2+ equals M1 solid அப்படின்னா வரப்போகுது, சரிதானே? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம தெரியும் என்னென்னா, இவர்கிட்ட தான் X. ஸோ பொட்டன்ஷியல் மீட்டரை நம்ம கண்டுபிடிக்கலாம். இவரை நம்ம தெரியும் என்ன, -2.36. ஸோ ஆகவே பொட்டன்ஷியல் மீட்டரை தெரிஞ்சால் இது தெரிஞ்சால் இந்த இவருடைய மின் அழுத்த பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். சரியா? ஒரு சிம்பிளான கேள்வி தான் பிள்ளைகள், பெருசாக தலையை யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ பேசிக்கான விஷயங்களில் கொஷனை கேட்டிக்கான். ஸோ இது பேசிக்கான ஒரு கேள்வியாக வந்துச்சு. இது நிறைய கேள்விகள் இப்படி வர நமக்கு இதோட தொடர்ச்சியாக போக இந்த கேள்விகள் எப்படி மாற்றம் அடைஞ்சிட்டு வருதுங்கிற விஷயத்தையும் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். சரியா? ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. சரி பிள்ளைகள், அடுத்த வருஷம் 2016 டிஸ்கஷனை பார்ப்போம்.